ஆன்மீக ஐதீகங்கள். மகா சிவராத்திரி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மகா சிவராத்திரி பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவள் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவபெருமானுக்குரிய அஷ்டமகா விரதங்களுள் மகா சிவராத்திரி என்பது ஈசனுக்கு விருப்பமான விரதமாகும். சக்திக்கு 9 ராத்திரி என்றால் சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி, அதுதான் ஆற்றல் வாய்ந்த மகா சிவராத்திரி. பொதுவாக சிவராத்திரி 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி. சிவராத்திரிகள் இப்படி 5 விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஈசனின் 5 முகத்தை நினைவூட்டும் விதமாகவும் பஞ்சபூதங்களின் தத்துவங்களை விளக்கும் விதமாகவும் 5 வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாள் இரவும் உயிர்கள் தூக்கத்தில் ஒடுங்கி செயலற்று விடுகின்றன. இதனை நித்திய சிவராத்திரி என்றும், தை மாத தேய்பிறை சதுர்த்தசியில் வருவது பட்ச சிவராத்திரி என்றும், ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வருவது மாத சிவராத்திரி என்றும் குறிப்பிடுவர். மேலும் மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றும், குறிப்பாக சோமவாரமான திங்கட்கிழமை சிவராத்திரி வந்தால் யோக சிவராத்திரி என்றும் கூறுகிறார்கள். இவற்றுள் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி நாளைத்தான் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம். ராத்ரா என்றால் செயலற்று ஒடுங்கி நிற்கும் காலம் என்று பொருள். இதனையே பிரளய காலம் என்றும் குறிப்பிடுவர். மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவபெருமானே தோன்றுவதாக ஐதீகம். அதனால்தான் மகா சிவராத்திரி தினத்தில் சிவாலயங்களில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரியை பற்றி பல புராண கதைகள் கூறப்பட்டாலும் முக்கியமாக கூறப்படும் கதை ஒன்று உள்ளது. அதாவது பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டதாம். உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கிவிட்டதாம். அப்போது உலகங்களே இல்லாமல் இருந்ததாம். இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அம்பிகையின் தவத்திற்கு மனமகிழ்ந்த ஈசன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினாராம். அப்போது அம்பிகை, சுவாமி, நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்றும், இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என வேண்ட இறைவன் அவ்வாறே அருளிச் செய்தாராம். நித்யமும் சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா, துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா. முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்னி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலனடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மனுக்கு மனைவியாக அமைந்தாராம். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமையப் பெற்றார் என்கின்றன புராணங்கள். மகா சிவராத்திரி அன்று குறிப்பிட்ட கிரகங்கள் மற்றும் பேரண்டங்களின் கதிர்வீச்சுகள் இந்த பூமி முழுவதும் வியாபித்து காணப்படுமாம். அது மட்டும் அல்லாது அன்றைய தினம் இப்புவி முழுவதும் பரவியிருக்கும் அற்புத சக்தியை சித்தர்கள் தியானத்தின் மூலம் தங்களின் ஆத்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொண்டனராம்.
அதாவது அன்றைய நாளில் அவர்கள் செய்யும் தியானமானது 3 மாதங்கள் ஒருவர் இடைவிடாது தொடர்ந்து தியானம் செய்தால் கிடைக்கும் பலனை கொடுக்குமாம். இது சித்தர்களின் சாதனை முறை என்றும் இதையறிந்த நம் முன்னோர்கள் அன்றைய தினம் கண்விழித்து இறைவனின் துதிப்பாட வேண்டும் என்றும் கூறினார்கள். ஆனால் அவர்கள் இங்கு குறிப்பிட்டது புறக்கண் விழிப்பை அல்ல, அகக்கண் விழிப்பு நிலையுடன் கூடிய தியான நிலையைத்தான் என்பது குறிப்பிடத்தகுந்தது. தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை. சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்வுகள் வெண்ணெய் போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது. உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் உடல் துடிக்கும். அப்போது மனம் ஏதாவது உண்டுகொள் என்று கெஞ்சும். ஆனால் அசராமல் வைராக்கியமாய் சிவ சிந்தனையிலேயே நின்று சிவநாமத்தை சொல்லி சதா சிவபெருமானை தியானிக்க நம்மில் உள்ள உயிர் பிரகாசம் அடைந்து புது உணர்ச்சி பெற்றுவிடும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். மகா சிவராத்திரி அன்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் இறைவன் மேல் உண்மையான பக்தி கொண்டு தண்ணீரையும் வில்வ இலையையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வணங்கி ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் கிடைக்குமாம். பல இரவுகளிலும் செய்கின்ற பூஜையின் பலனை சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்து விடுமாம். நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் மகா சிவராத்திரியின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி பார்த்தோம். அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்குமாம். எனவே நாமும் இப்புனித தினத்தில் விழிப்பு நிலையில் இருந்து ஈசனை தியானித்து பிரபஞ்ச பேரியக்க ஆற்றலை கிரகித்து எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் கருணையால் சக்தி பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். மகா சிவராத்திரி